சபரிமலையின் புனிதமான பெரிய பாதை பயணம் இந்த வருஷம் 3ஆம் ஆண்டு பயணம். மணிகண்டசாமி கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா பம்பையில இருந்து சிறிய பாதையில பயணிச்சிட்டோம். இந்த முறை வந்து பெரிய பாதையில பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க குருசாமி முடிவு செஞ்சாங்க. அதற்காகவே 4 வாரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாரையும் மாலை போட சொல்லிட்டாங்க. இந்த 4 வார காலம் கடுமையா இருக்கிற இந்த விரதம் இந்த பெரிய பாதையில நடக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்துறதுக்காக தான். விடியற் காலையில 3 மணிக்கெல்லாம் நாங்க எருமெலியில பேட்டை சுத்திட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல ஒரு 6 கிலோமீட்டர் எருமேலியிலிருந்து கோழிக்காவு அப்படின்ற ஊர் வரைக்கும் சாலை மார்க்கமாகவே நாங்கள் நடந்து போயிட்டோம். அதற்கடுத்து கோழிக்காவு அப்படின்ற இடத்துல இருந்தால் உண்மையான பெருவழி பயணமே ஆரம்பிக்குது. நிறைய பேர் இங்கேருந்து தான் பயணத்தையே தொடங்குறாங்க. இந்த இடத்துல கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட் சரியாக காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுறாங்க. அதற்கு முன்பு வந்த எல்லாருமே அந்த இடத்துல விரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. 6 மணிக்கு இங்கே செக் போஸ்ட் ஓப்பன் பண்ண பின்பு எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் நம்ம வழியில் நடக்கும்போது நிறைய இடங்களில் செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் டைமிங்லாம் இருக்குது. அந்த டைமிங்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இந்த பெருவழி பாதையை நிறைய பேர் 2 நாள் நடக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு இளைஞர் பட்டாளமாக போனோம் அப்படின்றதுனால எல்லாருமே ஒரே நாளில் ஏறிட்டோம். நீங்கள் பொறுமையாக தான் நடப்பீங்க அப்படின்னா ஒன்றும் சிரமமே இல்லை. நிறைய இடங்களில் விரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. தங்கறதுக்கு 100 ரூபா தராங்க. அங்கே தங்கிக்கலாம். அங்கேயே வந்து உணவுலாம் கிடைக்கும். காலகட்டி, கல்லிடம் குன்று, அழுதா நதி, அழுதாமலை, இஞ்சிப்பாறை கோட்டை, கரிமலை ஏற்றம், பெரியானை வட்டம், சிறியானை வட்டம் அப்படின்னு ஐயப்பனுடைய பஜனை பாடல்களில் சொல்லப்பட்ட இடங்களை எல்லாத்தையும் நேரில் பார்க்குற அனுபவம் இந்த பெரிய பாதையில் தான் எனக்கு கிடைச்சிச்சு. அழுதாமலை ஏற்றம் ரொம்பவே அழ வைக்குங்க. அந்த அளவுக்கு கடினமாக இருந்துச்சு. அதை விட கரிமலை ஏற்றம் 4-5 மடங்கு ரொம்ப கடினமாக இருக்கும். உங்களுடைய பொறுமையை ரொம்பவே சோதிச்சிடும். முக்கியமாக இந்த கரிமலை ஏற்றம் எந்த அளவுக்கு கடினமோ அதை விட கடினம் கரிமலை இறக்கமும். நாங்கள் பம்பாவில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தத பின்பு சரியா மறுநாள் காலையில வந்து சிறிய பாதையை ஏற ஆரம்பிச்சோம். அன்று காலையில ஒரு 3-3:30 மணிக்கெல்லாம் வந்து நாங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். எங்க தரிசனம் பண்றது ஒரு 2 மணி நேரம் தான் ஆச்சு. பல முறை நான் அகத்தியர் மலை இல்லாட்டி பெரிய பெரிய மலை பயணங்கள்லாம் போயிருந்தாலும் சபரிமலை பயணம் ரொம்பவே ஒரு கடினமாக தான் இருந்தது. நீங்க சபரிமலையோடைய பெரிய வழி பாதை வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விரத முறையெல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க. அடுத்த ஒரு காணொலியில அந்த பெருவழி பாதையோட டைமிங் அங்க எத்தனை பேர் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.